வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, சைவ இறாலில் ஒரு 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சைவ இறால் 65 பண்ணுறதுக்கு நான் வெஜிடாகோல்டோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு கூட ப்ரான் மாதிரியே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வெஜிடாகோல்ட் ப்ராடக்ட்ஸ் நான் ஒரு கல்யாண வீட்டில் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடாகோல்ட் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. மட்டன், ஃபிஷ்ஷு, சிக்கன், இறால்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சைவம் 100% சைவத்தில் ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் எப்படி கொடுக்குறாங்கன்னு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங்கே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா அப்புறம் வெஜிடாகோல்டோட வெப்சைட்டில் போய் நான் செக் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தா அது மாக்மீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 100% வெஜிடேரியன், பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லோரும் சாப்பிட்லாம். நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இப்போது நான் இது ஃப்ரீசர்லேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பேக்கை எடுத்து வச்சிட்டேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளுங்க. இது அவ்வளோ காரம் இருக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் போட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா வெஜிடாகோல்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நம்ம தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ஈரப்பசையிலே நல்லா கோட் ஆகும். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இதோட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் போடுறேங்க, ரெட் கலர் போடுறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு போடுறேன். குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்க போகிறேன். ரொம்ப தண்ணி போட்டிங்க அப்படின்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில். அதனால லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இது ஊரெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க, அவ்வளோதான். நம்ம ஸ்ட்ரைட்டாக பொரிச்சிடலாம். இப்போது நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். இதில் நான் ஒன்றா போட்டுக்கிறேங்க. நல்லா ஒரு கரண்டியை வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ போடும்போது எவ்வளோ பபிள்ஸ் வருது இல்லையா. ஒரு ப்ராடக்ட் எண்ணெயில் பொரியும் போது நிறைய பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் உங்களுக்கு அடங்கிருச்சு அப்படின்னா அது என்ன பொரிச்சிங்கனாலும் அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ பபிள்ஸ் நல்லாவே குறைஞ்சிருக்கு, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக மசாலா நல்லா கோட்டாகி பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. இது ரொம்ப கிறிஸ்பி, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. குழந்தைங்க திரும்பி திரும்பி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்ற டிஸ்ட்ரிபியூட்டர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வெஜிடாகோல்டோட ப்ராடக்ட்ஸ் நிறைய இடத்துல கிடைக்கிது, நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அசந்து போயிடுவீங்க. இது வெஜ்ஜா அப்படின்னு உங்களால் நம்பவே முடியாது. அப்படியே நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட முடியலையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது எடுத்துடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ கலக்கலாக இருக்குது. இப்போ அதை எடுத்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டுக்கிறேங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை பொரித்து
நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லையா இறால் 65, அதில் மேலே போட்டுக்க போகிறோங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, பார்க்குறதுக்கே யம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அடிக்கடி இதை நீங்கள் செய்வீங்க. வெஜிடகோல்டோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.